அனைவருக்கும் வணக்கம். வழக்கமா நம்ம சேனல்ல அரசியல் பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒரு நிமிஷம் ஆன்மீகம் பேச போகிறோம். ஆமாங்க, ஆவணி அவிட்டம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்ட மாதிரி இது ஆனா சரியா தெரியலன்னு சில பேர் நினைக்கலாம். இந்த நானே சொல்லிடுறேன். அதாவது ஆடி மாசத்தில் வருகிற அந்த கடைசி அமாவாசைக்கு பிறகு வருகிற முதல் பௌர்ணமி நாள் இருக்குது இல்லையா, அந்த நாள் தான் ஆவணி அவிட்டம். அது மிகவும் விசேஷமான நாள். அந்த நாளில் குறிப்பாக வேதங்களை கற்றறிந்தவர்கள் பிராமணர்கள் தங்களுடைய பூநூலை புதுப்பித்துக் கொள்கிற நாள். அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு இது எல்லாத்துக்குமான மிக உகந்த விசேஷமான ஒரு நாள். அதனால்தான் ஆவணி அவிட்டத்தை உபாகர்மா என்று நம் முன்னோர்கள் அழைத்து வந்துள்ளனர். உபாகர்மா என்றால் ஆரம்பம். சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மிக மிக ஒரு தெய்வீகமான ஒரு நாள். அப்படிப்பட்ட விசேஷமான அந்த நாள் வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல தேதிகள் மாறி மாறி வரும். ஆகஸ்ட் 15, 17 அந்த மாதிரி வரும். அப்படி 2024 ஆவணி அவிட்டம் வரக்கூடிய நாள் எது தெரியுமா? ஆகஸ்ட் 19 தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரசியல்ல எகிரி குதிக்க போறோம். இப்ப சமீபத்துல மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அவர் பிரஸ் மீட் எவ்வளவு ஸ்டைலா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்ட்டு. அவங்க கேள்வி கேட்டதுக்கு அரை செகண்ட் கூட யோசிக்கல, அப்படியே ஃப்ளூவெண்டா அடிச்சுட்டு போனாரு. அதாவது துணை முதலமைச்சராக மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வர வேண்டும் சொல்லி குரல்கள் வலுத்து வருகிறது. நிறைய குரல்கள் வலுத்து வருகிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்க, வலுத்து வருது இன்னும் பழுக்கல அப்படின்ற மாதிரி அவரு ரைமிங்கா அடிச்சு விட்டாரு. கலைஞரின் மகன் அல்லவா, பேசிட்டு போயிட்டாரு. இப்ப வலுத்திருச்சு பழுக்கல அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னும் போது ஆளுக்கு இதை வெவ்வேறு விதமா டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் மெச்சூர் ஆகல, அவர் இன்னும் கூட ஒரு தலைவராக தன்னை தகவல் வச்சுக்கணும், ஆளுமையை வளர்த்துக்கணும், இன்னும் நிறைய அவர் படிக்கணும், இன்னும் நிறைய அவர் கத்துக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்பு TR பாலு அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது கூட அவசரப்பட்டு அவர் எதையாச்சும் பேசி விட்டுறாரு. அதனுடைய பின் விளைவுகள் சிக்கல்கள் அதெல்லாம் உணர்ந்து பொறுப்புடன் பேச வேண்டும் என்று நான் எச்சரித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி TR பாலு அவர்கள் உதயநிதி அவர்களை வைத்துக் கொண்டே பேசினாரு. அது போக பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல பேசும்போது கூட நிறைய லூஸ் டாக் விட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேல நிறைய அதான் பழுக்கல இன்னும் மெச்சூர் ஆகல அப்படிங்கிற மீனிங்ல தான் முதலமைச்சர் அவர்கள் நம்ம புள்ள இன்னும் விளையாட்டு புள்ளியாவே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சொல்லியிருப்பாரோ அப்படின்ட்டு ஒரு பார்வை இருக்க, இன்னொரு பக்கம் இந்த வலுத்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த வலுத்து வருகிறது என்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை செய்யறவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் MLAக்கள் யார் யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் மேடை கிடைக்குதோ அல்லது சட்டமன்றத்தில் பேசும்போது அப்படி ஒரு 2-3 வருஷமாவே அது வலுத்து வருகிறது. நீங்கள் நடித்த படமோ கெத்து, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சொத்து, அதே போல பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் எழுதினது சிலப்பதிகாரம், இது செங்கல் அதிகாரம், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குதுங்க. நீங்க அப்பப்ப கேள்விப்பட்டே இருந்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமாக அவரை பத்தி பேசும்போதெல்லாம் வருங்கால துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இப்பயே அவங்க ஆட்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்துல கீதா ஜீவன் அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. இப்படியாக போயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ராஜா கண்ணப்பன் அவர்கள் அவர் இந்த தமிழ் புதவன் திட்டத்துக்கு ஏதோ ஒரு விழாவில் போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது ராமநாதபுரத்தில் நினைக்கிறேன், அங்க பேசும்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருகிற 19ஆம் தேதி வரைக்கும் யாரும் துணை முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது, 19ஆம் தேதிக்கு மேல துணை முதலமைச்சர்னு சொல்லிக்கங்க, அதாவது வருகிற 19ஆம் தேதி அவர் துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட் ஒண்ணு கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப நம்ம முதலமைச்சர் சொன்ன இன்னும் பழுக்கல அப்படிங்கறத நம்ம இந்த கான்டெக்ட்ல கூட எடுத்துக்கலாம் போல இருக்குது. அதாவது 19ஆம் தேதி வர்றதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது, 19ஆம் தேதி அதாவது இன்னும் 10 நாள்ல பழுத்து விடும் அப்படின்ற மீனிங்ல கூட சொல்லியிருப்பாரோ அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. பாத்தீங்கன்னா இந்த நக்கீரன் பிரகாஷ் இது போன்ற இந்த இன்சைட் ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் கூட அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 19ஆம் தேதி அவர் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படலாம், அபிஷியலாகவோ அன்அபிஷியலாகவோ அதுதான் ஸ்டார்டிங் டேட் அப்படின்ட்டு. நம்ம ஆன்மீகம் பார்த்தோம்ல ஆரம்பத்துல, அந்த உகந்த நாளில் அந்த புனித நாளில் அந்த பிராமணர்கள்லாம் அவங்களுடைய பூநூலை புதுப்பித்துக் கொள்கிற அந்த ஆவணி அவிட்டத்தில் தான் அவர் அபிஷியலாகவோ அன்அபிஷியலாகவோ துணை முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் அப்படின்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆமாங்க ஆமாங்க, அந்த பதவி ஏற்புல பேசுவாங்க. தந்தை பெரியாரில இருந்து அங்க அண்ணால இருந்து அவங்களுடைய பகுத்தறிவு எப்படிப்பட்டது, அவருடைய கடவுள் மறுப்பு எப்படிப்பட்டது, அந்த கொள்கைகள் அப்படியே உள் வாங்கி எப்படி பயணிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆத்த போறாங்க ஆவணி அவிட்டத்துல அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இல்ல இதை கண்டுபிடிச்சு 4 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, சரி ரைட்டு தேதியை மாத்துங்கப்பா வேற நல்ல நாளா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுறாங்களான்னு தெரியலீங்க. அதாவது திமுகவுக்குன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதாவது அவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க எப்படி தெரியுமா, எனக்கு அதுல விருப்பமே இல்லை, எனக்கு வேணாம், எனக்கு ஆர்வமே இல்லை, ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப வேணான்னு சொல்லுவாங்க.
பின்னாடி இருக்கிறவங்களாம் சேர்ந்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த பஸ் பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு போற மாதிரி தள்ளுவாங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னும் ஒத்துக்கணும், உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது, நீங்க ஒருத்தர் தான் அதுக்கு சரிப்பட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி, என்னப்பா எல்லாரும் இவ்வளவு ஆசைப்படுறீங்களே, இவ்வளவு பிடிவாதம் பண்றீங்களே, எனக்கு வேற இன்ட்ரெஸ்டே இல்லை, சரி நீங்கெல்லாம் மன வருத்தப்படக்கூடாது, சாப்பிடாம இருந்துடக்கூடாது, உங்களுக்கெல்லாம் பாவம் அப்புறம் ரொம்ப சோகமாயிருவீங்க, அதுக்காக ஏத்துக்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அவங்க ஏத்துக்குவாங்க. இது ஒரு டெம்ப்ளேட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்ப வழுக்கல பழுக்கல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம முதலமைச்சர் பேசியிருந்தார் இல்லையா. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப சன் டிவியில அவர் மக்களோட பேசுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில ஒருத்தர் கேட்கிறாரு, வாரிசு அரசியல் அப்படின்றது தொடர்ச்சியாக உங்க மேல ஒரு திமுக மீது ஒரு குற்றச்சாட்டாவே இருந்துட்டு இருக்குது, உங்களுடைய மகனோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை இனிமேல் அரசியலுக்கு வருவார்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னாருங்க. அது என்னன்னு கேட்டுடலாமா? உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன். ஆனா அரசியலுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்க. என்னுடைய மகனோ என்னுடைய மருமகனோ அரசியலுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் எங்கிருந்து எம்எல்ஏ ஆகிறது, மினிஸ்டர் ஆகிறது, துணை முதலமைச்சர் ஆகிறது, முதலமைச்சர் ஆகிறது, அரசியலுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா நம்ம ஸ்டாலின் அவர்கள் அப்ப சொல்லியிருந்தாரு. சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, அது அழுத்தம் திருத்தத்துல கொஞ்சம் முன்ன பின்ன சில டெக்னிக்கல் ஃபால்ட் ஏற்பட்டு அரசியலுக்கு எம்எல்ஏ ஆகி இப்ப மினிஸ்டர் ஆயிட்டாரு. இப்ப கூடிய விரைவில் ஆவணி அவிட்டத்துல அவர் துணை முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி அரசல் புரசல பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அழுத்தம் திருத்தமாக அன்னைக்கு சொன்ன முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சிங்கம் படத்துல வர மாதிரி, இன்னையிலிருந்து நீ சின்னவர் கிடையாது, சின்ன முதல்வர்னு சொல்லி உன்னை ப்ரொமோட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதுல பாருங்க, 13ஆம் தேதி ஒரு அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடக்க போகுதுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில. இந்த மாசம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக பயணம் போறாரு. அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி அமைச்சர்கள் எல்லாம் கூட்டி வச்சு ஒரு கூட்டம் நடக்க போகுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க சில நாட்கள் ரொம்ப நாள் இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அவருடைய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய அந்த பணி காரணமாக. அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி தவிச்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஐயா முதலமைச்சர் அவர்களே, உங்க இடத்துல இருந்து நீங்க சிறப்பா பண்ணா மாதிரியே சிறப்பா பண்றதுக்கு எங்களுக்கு ஒருத்தரை கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி மகேந்திர பாகுபலி அப்படிங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் போறதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த பொறுப்பில் துணை முதலமைச்சராக அவர் செயல்படுவார். இப்ப எப்படி திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு இருந்தாரோ அந்த மாதிரி இவர் செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுதிட்டு வருது. 3 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ ஒரு நியூஸ் சேனலும் இதையே பத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது காரணம் இல்லாமலாம் இப்படி ஒரு ஹைப் ஏற்ற மாட்டாங்க, இப்படி ஒரு விவாதத்தை கிளப்ப மாட்டாங்க. இருக்கு, ஏதோ ஒரு பிளான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே திமுகவில் இருக்கக்கூடிய மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய வயசான அமைச்சர்கள் இருந்து கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண வார்டு கவுன்சிலர் வரைக்கும் எல்லாருமே பக்கவா டியூன் பண்ணி வச்சிட்டாங்க. எல்லா தொண்டர்களையும் இவர் தான் உங்க எதிர்காலம், ஏத்துக்க, மைண்ட் செட் பண்ணிக்க அப்படின்ட்டு அவங்களும் பக்காவா ரெடி ஆயிட்டாங்க. தேதி மட்டும் அனௌன்ஸ் பண்ணுங்க, அலப்பறையை எப்படி கூட்டுறோம்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெடியா இருக்காங்க. அதுல அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்கிட்ட சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அவர் ஒரு மாதிரி மிக்ஸ்டான பதில் சொன்னாரு. நான் ஒரு 60 வருஷமா இந்த இயக்கத்துல பல செயல்கள் செஞ்சிருக்கிறேன், ஒரு முக்கியமான ஒரு பல பங்களிப்பு கொடுத்திருக்கிறேன், எல்லாம் பண்ணிருக்கிறேன், இருந்தாலும் கட்சியில எல்லாருக்கும் என்ன விருப்பமோ எது நல்லதோ அதன்படிதான் நடக்கணும், அவரு துணை முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல அவர் சொல்றாரு. அதை டைரக்டா சொல்லியிருக்கலாமே. அதை சொல்லுவதற்கு முன்பாக எதற்கு உங்களுடைய அந்த 60 ஆண்டுகால 70 ஆண்டுகால பங்களிப்பை அந்த இடத்தில் நீங்கள் வாலண்டியராக சொருகுகிறீர்கள் அப்படின்னும் போது அந்த ஆசை லைட்டா இருந்திருக்குது. நான் இருக்க வேண்டிய பொசிஷனு, சரி ரைட்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல பேசுறாரோ அப்படின்ற கேள்விகளும் எழுது. அப்படி என்னதான் திமுக காரங்க மைண்ட் செட்ல இருந்தாலுமே திமுக வெளிவட்டம் பொதுமக்களாகட்டும் அல்லது எதிர்கட்சிகளாகட்டும் யாருமே இதை கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. இது ரொம்ப என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப பழுக்கல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னதை அண்ணன் சீமான் அவர்களும் அவருக்கே உரிய பாணியில, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைக்கப்பில்ல போட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு கட்டி வைங்க, பழுத்துரும், எங்க ஊர்ல மாங்காயெல்லாம் நாங்க அப்படிதான் பழுக்க வைப்போம் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் ட்ரோல் பண்றாரு. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள்கிட்ட போய் கேட்டா அவர் சிரிச்சுக்கிட்டே, ஏங்க பழுக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை அவரே ட்ரோல் பண்ணிட்டாருன்னா அப்புறம் நாங்களாம் என்னத்துங்க இருக்கிறோம், ஏன்னாங்க மகனை வச்சு விட்டா மீன் போட்டுருவார் போல இது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி மக்களாகட்டும் எல்லாருமே என்னதான் நடக்குது
அவங்க இஷ்டப்படி என்ன பண்ணுகிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வருகிற ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆவணி அவிட்டத்துல ஐயா பெரியாருடைய நல்ல ஆசியோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், அது ஏதோ டெங்கு மலேரியா இதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய சம்பவம் பண்ணிவிட்ட சனாதன எதிர்ப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆவணி அவிட்டத்தில் பழிக்க போகிறார், பழுத்துருவாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உண்மையிலே பழுத்துருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.